அடுப்பில் குக்கர் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு, உளுத்தப்பருப்பு போட்டு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டு வணங்கினோடனே ஒரு வரமிளகா கிள்ளி போடணும். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை அறுத்து போட்டு அது நல்லா வணங்கினோடனே கழுவி வச்ச புடலங்காயை அதில் போட்டு கொஞ்சம் வணங்கினோடனே கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ஒரு 2 துண்டு தேங்காயில் பெருஞ்சீரகம் போட்டு அது ஒரு கொரன்னு அரைச்சி அதில் போட்டு ஒரு கை தண்ணி தெளித்து குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு இறக்குனா புடலங்காய் பொரியல் ரெடி.